ஒருவேல் பிரபஞ்சத்தின் சக்தி வாய்ந்த சக்கரத்தையே தடுத்து நிறுத்தியது. அது எப்படி? சூரபத்மனை வதம் செய்த பிறகு முருகனின் புகழ் விண்ணை முட்டியது. தேவர்களை விட அவரது சக்தி பெருகியதைக் கண்டு இந்திரன் அச்சத்தில் ஒரு முடிவெடுத்தான். முருகனை அடக்க தேவர் படை போரை தொடங்கியது. ஆனால் அந்த பெரும் படையால் சிவனின் மைந்தனை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவர்களின் அஸ்திரங்கள் அனைத்தும் பயனற்று போயின. போரை முடிவுக்கு கொண்டுவர மகாவிஷ்ணு தனது அசைக்க முடியாத சக்கராயுதத்தை ஏவினார். பிரபஞ்சமே நடுங்கும் அந்த சுதர்சன சக்கரம் முருகனை நோக்கி சீறி பாய்ந்தது. ஆனால் என்ன ஆச்சரியம்! அந்த சக்கரம் முருகனின் திருவடியை அடைந்ததும் ஒரு விளையாட்டு பொருளைப் போல அமைதியாக நின்றது. முருகன் தன் ஞானவேலை எடுக்க அதன் சக்தி சக்கரத்தை அடக்கியது. இது அதிகாரத்திற்கும் ஞானத்திற்குமான போர். இதில் அழிக்கும் சக்தியை விட அடக்கும் ஞானமே வென்றது.